என்னுடைய குருநாதர் ஐயா ஆதித்ய குருஜி அவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ சமீபத்தில் என்னுடைய வீடியோவில் வந்து சில பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் இப்பயே கரெக்டாக பதில் சொல்ல முடியுமா? நீங்கள் பதில் இங்கேயே சொல்ல மாட்டீங்க, தப்பிக்க பார்க்குறீங்க, எஸ்கேப் ஆகுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் நான் என்ன பதில் போட்டிருந்தேன்னா, ஐயானுடைய ப்ரீமியம் வீடியோ வந்து எல்லாம் பொது தளத்தில் தான் இருக்குது, எல்லாமே ஆன்லைனில் தான் அட்டன் பண்ணுறோம். அதுக்கு சரியான பதில் தெரிந்து அவர் எங்களை வாழ்த்திருக்காரு, அது போய் பாருங்கன்னு நான் ப்ரீமியம் வீடியோ அந்த நம்பரும் அந்த டைமிங்ஸ்லாம் கொடுத்துருந்தேன் போன வீடியோவில். ஓகேங்களா? அதே மாதிரி 2 நாட்களுக்கு முன்னாடி ஒருத்தர் ஃபோன் பண்ணார். எனக்கு ஃபோன் பண்ணி சரி நீங்கள் ஜாதகம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு வரியில் நீங்கள் பதில் சொல்ல முடியுமா, எக்ஸாக்டாக சொல்ல முடியுமா, அவர் என்ன படிச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சேலஞ்சிங்களாக ஐயனுடைய விதிகளை எதிர்க்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தார். சரி நான் ட்ரை பண்ணுறேன் சார் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணேன். ஓகேங்களா? அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பேசலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் கமெண்டில் சில பேர் வந்து ஜாதகத்தை பலன் எடுக்கிறது எப்படி, பார்த்தவொடனே பலன் எடுக்கிறது எப்படி, எப்படி நம்ம ப்ரெடிக்ஷன் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதை பற்றி நான் அடுத்த வீடியோக்குள்ளே கூட ட்ரை பண்ணுறேன், கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்து தசாபதிலாம் கேட்குறாங்க. எல்லாரும் நிறைய கேள்விகளை கேட்குறீங்க, ஒரே வீடியோவில் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியாது. ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக ஒரு டாப்பிக்காக பேசுகிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து சமீபத்தில் என்கிட்ட ஒரு 2 கஸ்டமர் வந்தாங்க. கிரகப்பிரவேசம் செய்யறதுக்கு வந்து இந்த வெள்ளி என்ற வீனஸ் கிரகம் வந்து சுக்கிரன் கிழக்கு இருக்கா மேற்கு இருக்கா, அந்த வெள்ளி கிழக்கு இருந்தால் வீடு குடும்பம் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, மேற்கு இருந்தால் இதை பற்றி என்ன அப்படின்ட்டு என்கிட்ட கிரகப்பிரவேசம் செய்யறதுக்காக அந்த வெள்ளி கிழக்கு இருக்கா மேற்கு இருக்கா அப்படின்றத வச்சு அதை மேஜராக ப்ளே பண்ணுது, அதை கேட்குறாங்க கஸ்டமர்ஸ். அது சம்மந்தமாக ஒரு வீடியோ ப்ரிப்பரேஷன் பண்ணிச்சுருக்கேன். ஜோதிட ரீதியாக கலந்து அந்த பஞ்சாங்க ரீதியாகவும் நம்ம எப்படி அதை புரிஞ்சிக்கலாம், அது என்ன கான்செப்ட் அப்படின்றத அது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுன்னா அடுத்த வீடியோவில் அதை எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஜாதக ரீதியாக நம்ம மற்ற விஷயங்களை ஒரு டாப்பிக்காக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், எல்லாத்தையும் நம்ம பேச முடியாது. நிறைய பேர் கமெண்ட் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக பண்ணுறீங்க, 99% வந்து டீசெண்டாக பண்ணுறீங்க. சம் பீப்புள்ஸ் வந்து கொஞ்சம் அநாகரிகமான வார்த்தைகளும் பயன்படுத்துகிறாங்க. அதை தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் எதிர்க்கிறதுக்கு சொல்லலாம், உங்கள் மெத்தட்லேயே இந்த மாதிரி நாங்கள் பலன் எடுக்கிறோம் பாருங்கள், அந்த மாதிரி கூட டீசெண்டாக பண்ணலாம். நம்ம விவாதங்கள் வந்து எங்கள் முறையில் இந்த மாதிரி பண்ணுறோம், உங்கள் முறையில் பண்ண முடியுமா, நீங்கள் எப்படி பலன் எடுக்கிறீங்க, நீங்கள் எந்த ரூட்டை ஃபாலோ பண்ணுறீங்க, நீங்கள் எந்த வேவை ஃபாலோ பண்ணுறீங்க, நீங்கள் அப்படின்ற மாதிரி ஆரோக்கியமாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் 2 மெத்தட்லையும். ஓகேங்களா? இப்போ மேத்தமெட்டிக்கலில் கூட ஒரு சமம் வந்து நம்ம சால்வ் பண்ணுறோன்னா வெவ்வேறு மெத்தடில் ஒவ்வொரு ஸ்டாஃப் வந்து சால்வ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதை மாதிரி கூட புரிஞ்சுக்கலாம். பட் அது ஒரு டீசெண்டாக ஆரோக்கியம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த ஜாதகர் வந்து ஃபோன் பண்ணி அவர் கேட்டார். அவர் ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்னா, யாராலுமே சொல்ல முடியாது, ஒரே வார்த்தையில் யாராலுமே சொல்ல முடியாது. நான் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நான் சொல்லலை. நான் என்ன சொன்னேன் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யாராலுமே சொல்ல முடியாது, சுபத்து பாவத்து விதிகளை மட்டும் வச்சு ஒரே வார்த்தையில் சொல்ல முடியாது, கண்டுபிடிக்க முடியாது, அவர் என்ன படிக்கிறான்றத சொல்ல முடியாது, 100% சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஒரே வரியில் உங்களால் சொல்ல முடியுமா, இவர் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார், எக்ஸாக்டாக கேட்குறாரு, 100% கேட்குறாரு, எதையுமே நீங்கள் பேசக்கூடாது. இதை மாதிரி ஜோதிடத்தை அணுகிறது, நீங்கள் சார ஜோதிடராக கூட இருங்க, அவர் பாருங்க, இது மேஜிக் இல்லை, வே ஆஃப் அப்ரோச் தான். ஆயிரக்கணக்கான தொழில்கள் இருக்குது, ஆயிரக்கணக்கான படிப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் காலேஜ் போனீங்கன்னா வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் லிஸ்ட் எடுங்க, எவ்வளோ படிப்பு வரும்னு பாருங்கள். 7 கிரகத்துக்கு தான் காரகம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆயிரக்கணக்கான படிப்புகளை எடுத்துகிட்டு வந்து 7 கிரகத்துக்கு தான் மேட்ச் பண்ணோம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு கிரகத்துக்கே 150 சம்திங் இந்த கால்குலேஷன் வரும். அவரு எக்ஸாக்டாக ஒரே பாயிண்ட்ல சொல்லணுன்றார். ஒரே பாயிண்ட்ல கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? பட் அது 100 out of 100 10 ஜாதகம் பார்க்கலாம், 10 ஜாதகத்துக்கும் எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன் சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. யாராக இருந்தாலும் எந்த ஜோதிடம், காரணம் அந்த தொழிலுடைய சுபாவமே அவ்வளோதான். இவ்வளோ வெரைட்டிஸ், இவ்வளோ காம்பினேஷன் வச்சுக்கிட்டு எக்ஸாக்டாக எல்லாத்துலேயும் சொல்ல முடியுமா? ஓகேங்களா? அதை தான் துறைகள், புதனுடைய துறைகள், சூரியனுடைய துறைகள் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூட எக்ஸாக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் ஜோதிடத்தை அணுகணும். இவங்க மேஜிக் மாதிரி சொல்லணும், அப்போ நீங்கள் ப்ரூஃப் பண்ணாதான் நீங்கள் உங்கள் முறை கரெக்டு, நீங்கள் ஜோதிடமே கரெக்டு, இல்லைனா ஜோதிடமே போய் அப்படி அணுகாதீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது மெட்ராலஜி இருக்குது, வானிலை ஆராய்ச்சி மையம், வேர்ல்டு ஃபுல்லாக யூரோப்பியன் மாடல் இருக்குது, அமெரிக்கன் மாடல் இருக்குது, இந்தியன் மாடல் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம காம்பினேஷன் பண்ணி தான் புயல் எங்கே வருதுன்னு கணிக்கிறாங்க. பட் அது 100% சக்ஸஸ் கொடுக்குதுங்களா? அந்த மாதிரி தான் ஒரு பாசிபிலிட்டி தான். 70% இங்கே ரெயின் வரதுக்கு சான்சஸ்னால் 30% இல்லைன்றதும் அங்கே மீனிங் இருக்குது.
இவங்க என்ன எஸ்ஆர் நோ கொஸ்டின் மாதிரி சரி எஸ்ஆர் நோ மழை வருமா வராதா, இந்த இவர் இதை படிப்பார் படிக்க மாட்டார், எஸ்ஆர் நோ அந்த மாதிரி எஸ்ஆர் நோ பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ எப்படி மெட்ராலஜி வந்து அது நிறைய மாடிஃபிகேஷன் உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட். எப்போ அந்த காற்று திசை மாறும், இப்போ மேகமண்டலம் மாறும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி வந்து அது நேச்சரோட சம்மந்தப்படுது. அதில் எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்கோ அதே மாதிரி தான் அஸ்ட்ராலஜியில் நிறைய டிஃபிகல்ட் இருக்குது. ஏகப்பட்ட கோடிக்கணக்கான காம்பினேஷன் இருக்கும்போது எல்லாத்துக்கும் பார்க்குற ஜாதகத்தில் ஒன்று தவறாமல் கடவுள் மாதிரி உங்கள் வீட்டில் வந்து பார்த்தா மாதிரி அது எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன் அந்த மாதிரி எதிர்பார்க்காதீங்க. ஓகேங்களா? சொல்ல முடியும், எல்லாத்துக்கும் சொல்ல முடியாதான் சொல்கிறேன். நீங்கள் 10 கேள்வி கேட்குறீங்கன்னா ஒரு 5 கேள்விக்காவது எக்ஸாக்டாக ப்ரெடிக்ஷன் சொல்லிட முடியும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்றது அது கொஸ்டினே முதல்ல தப்பு. ஏன்னா அஸ்ட்ராலஜியோட நேச்சர் அந்த மாதிரி இருக்குது. அது ஜோதிடரோட தவறு இல்லை, அஸ்ட்ராலஜியோட நேச்சர் அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஒரு மெட்ராலஜி மழையை பற்றி சொல்கிறாங்க, அவங்களுக்கு எத்தனை ஆயிரம் கோடி வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு கவர்மெண்ட்டே செலவு பண்ணுது. அஸ்ட்ராலஜிக்குன்னு என்ன ஆஃபீஸ் இருக்கா, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்கா, இல்லை அதுக்கு எத்தனாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்காங்க இந்த ஜோதிடம் வளர்கிறதுக்கு? அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் அப்படி தான் ஆய்வு பண்ணுறாங்களே கண்டி, இதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இல்லை. இதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை, செலவு பண்ணுறதே இல்லை. அவங்க தானாக வளருது அஸ்ட்ராலஜி. ஓகேங்களா? அது மாதிரி அவ்வளோ காசு கொடுத்து அவ்வளோ செலவு பண்ணி ஒரு டிபார்ட்மெண்ட்டே மேனேஜ் பண்ணி வேர்ல்டு ஃபுல்லாக மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது, அவ்வளோ கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவு பண்ணி சேட்டலைட்டாக விட்டு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டே 100% சக்ஸஸ் ரேட் கொடுக்க முடியல. ஓகேங்களா? அஸ்ட்ராலஜி அதை விட பயங்கரமான கிரிட்டிக்கலான சப்ஜெக்ட். ஓகேங்களா? அதில் எப்போதும் 100% எதிர்பார்க்காதீங்க. அது ஜோதிட விவாதத்துக்கே அது இயல்புக்கு எதிரானது. ஓகேங்களா? எல்லா நேரத்திலையும் சொல்ல முடியாது. அதை தான் நான் சொல்கிறேன். 10 கேள்விக்கு 5 எக்ஸாக்டாக 100 out of 100 கூட எடுக்கலாம். பட் ஒரு 2 கேள்விக்கு வந்து ஒரு 80% நெருங்கி வரலாம். ஒரு சம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து 20 மார்க் கூட எடுக்கலாம். நான் இல்லை சொல்ல, ஒரு கொஸ்டின் வந்து சுத்தமாக கூட 20 மார்க் தான், ஓரளவுக்கு தான் அப்படின்ற மாதிரி கூட எடுக்கலாம். அது ஏன் சொல்கிறேன்னா ஜோதிடத்துடைய நேச்சர் அது. ஓகேங்களா? அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரே வரியில சொல்ல முடியுமா? 100% சொல்ல முடியாது. காரகம் ஆதிபத்தியம் தசையை மட்டும் வச்சுக்கிட்டு உங்களால் சுபத்துவ விதிகளை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு 100% உங்களால் அவர் என் பையனுடைய ஜாதகத்தில் அவர் என்ன படிக்கிறான்னு சொல்லவே முடியாது. இதுதான் சொன்னார். ஓகேங்களா? அப்புறம் நிறைய நான் குருஜினுடைய மாணவர்களை கேட்டு பார்த்துருக்கேன். அவங்க வந்து அதை அவ்வளோ கிட்ட சொல்ல முடியாது சார், நீங்கள் சொன்னால் தான் நாங்கள் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இந்த வேவில் தான், இந்த பிஹேவியரில் தான் அவர் வந்து ஜோதிடத்தை அணுகிறாரு. இப்படி தான் பேசுகிறாரு. ஒரு நார்மலாக இயல்பாகவே ஜோதிடத்தை டிஸ்கஸ் சார், எப்படி சார் நீங்கள் தொழில் எடுக்கிறீங்க, இந்த ஜாதகத்துக்கு எப்படி சார், எந்த மாதிரி சார் பாய்ச்சி அடிப்பீங்க அப்படின்னு பேசினா அது ஒரு இயல்பான ஒரு விவாதமாக இருக்கும். ஓகேங்களா? அவர் அட்டாக்கிங் மோட்லேயே பேசுகிறாரு. சரி, ஓகே, நான் சேலஞ்சரிங் எடுத்துக்கிட்டேன். சாரம் பார்க்காம உங்களால் பலன் எடுக்கவே முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணார். அவங்க அந்தந்த முறையை பார்த்துட்டு போகிறாங்க. எதுக்கு தேவையில்லாமல் மற்ற முறைகளை குறை சொல்லிட்டு எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க இப்படின்றது அந்த கருத்தை அவரும் சொன்னார். ஓகேங்களா? இப்படியே பேசிகிட்டே போனோம். ஓகேங்களா? சரிங்க சார், அவர் என்ன சொன்னா, என்னுடைய மகள் ஜாதகத்தில் ஐயா சொல்கிற சுபத்துவ பாவத்தை விதிகள் வந்து 100% பொருந்தது. ஆனால் என் பையன் ஜாதகத்தில் அது பொருந்தவே இல்லை, அதை யாராலையும் கண்டுபிடிச்சி சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் என்ன சொன்னேன், சரி ஜாதகத்தை சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை எழுதிக்கிறீங்களா, டைம் கொடுக்குறீங்க, டைம் சொல்லட்டாரு. இல்லை நீங்கள் கிரகத்தை மட்டும் சொல்லிட்டீங்க. ஏன்னா ஒரு ஆரோக்கியமான கான்வர்சேஷனாக இல்லை. அவர் வந்து ஜோதிட டிஸ்கஷனாக வராமல் ஒரு அட்டாக்கிங் மோடு வராரு. அதனால் வந்து நான் என்ன நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்லி நம்ம என்ன பண்ணுறது, முதல்ல ஜோதிடருக்கு ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டை வந்து அவங்களுக்கு இது பண்ணணும். நீங்கள் அட்டாக்கிங் மோடில் வரும்போது நம்ம கொஞ்சம் டிஸ்டர்ப் தான் ஆகும். ஓகேங்களா? அவர் அந்த மாதிரி நான் சரி நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் டேட் ஆஃப் பர்த்லாம் வேணாம், கிரகத்தை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து கன்னி லக்னம் இந்த கிரகத்தில் சொன்னார். இந்த கிரகத்தை மட்டும் தான் சொன்னார், அம்சத்தை சொல்லலை. இந்த கிரகத்தை கன்னி லக்னம் 3ஆம் இடத்தில் கேது, 5ஆம் இடத்தில் செவ்வாய், 7ஆம் இடத்தில் சுக்கிரன், 8ஆம் இடத்தில் சூரியன், புதன், சந்திரன், 9ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் சனி, 11ஆம் இடத்தில் குரு. இப்போ வந்து அவருக்கு சுக்கிர தசை நடந்துட்டு இருக்குன்னு சொன்னார். இதுதான் சொன்னார். நான் இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு என் டேட் ஆஃப் பர்த் டிகிரி எதுவுமே நான் கேட்கல. நான் ஏன் டேட் ஆஃப் பர்த் கேட்கல, ஏன் டிகிரி போட்டு நான் அனலைஸ் பண்ணலாம், அது மாதிரி ஒரு வேலை வந்து அப்ரோச் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நம்மளும் ஒரு யங் ஜெனரேஷன் தான், ஒரு ஆரோக்கியமாக விவாதம் பண்ணலாம். ஒரு அட்டாக்கி மோடில் வரும்போது ஒரு மாதிரியான மைண்ட் செட்டில் தான் பண்ணுறேன். நான் சேலஞ்செலாம் எடுக்கல. ஓகேங்களா? நான் ட்ரை பண்ணுறேன். என்னுடைய ஐயா சொல்லி கொடுத்த விதிகள் பிரகாரம் வருதான் நான் மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் பண்ணேன். இந்த ஜாதகத்தை நான் டிகிரிலாம் பார்க்கல, இதை மட்டும் சொன்னார். இதை மட்டும் வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு லக்ன அடிப்படையில் பார்த்தேன். சரி, கன்னி லக்னம், புதனுடைய லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது இங்கே செவ்வாய் உச்சமாக இருக்கிறாரு,
குருனுடைய பாதை வாங்கிடுறாரு. செவ்வாய் சுகத்துமா தான் இருக்கிறார், இல்லைன்னு சொல்றாரு, ரைட்டு தான். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் எதை எடுத்தனா, நான் ஃபர்ஸ்ட் செவ்வாய் எடுக்காம எடுத்தவனே புதன் வந்து உச்சனோடைய வீட்டில் இருக்கிறார். புதனுடைய காரகத்துவங்கள் அவருக்கு நன்றாக அமையும், புதனுடைய காரகத்துவையில் அவருக்கு செட் ஆகும், புதன் அம்சத்துல எங்க இருக்கிறாரு அப்படின்ற கேள்விதான் நான் ஃபர்ஸ்ட் கேள்வியை வச்சேன். ஓகேங்களா? புதனை பத்தி தான் பேசுறேன். ஏன்னா புதனுடைய லக்னத்தினாலையும் இந்த செவ்வாய் சுபத்துவமா இருந்தாலும் புதன் உச்சனோட வீட்டில் இருக்கிறதுனால இன்னும் சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு. அதில் ஃபியூச்சர்ல நான் ஏன் புதனை செலக்ட் பண்ணுன்றதுக்கு இன்னும் அடிஷனல் பாயிண்ட் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதை தான் சொன்னேன். ஒரு நிமிஷம் எடுத்துட்டு இருப்பேன் டைமிங். ஓகேங்களா? புதன் உச்சனோட வீட்டில் இருக்கிறாரு. புதனுடைய லக்னத்துல பண்ணதுனால புதனுடைய காரங்கள் இவருக்கு கரெக்டாக செட் ஆகும். புதன் அம்சத்துல எங்க இருக்கிறாரு அப்படின்னு கேட்டார். அம்சத்துல வந்து இங்க இருக்கிறார், விருச்சிகத்துல புதனும் குருவும் இருக்காரு. ஓகேங்களா? அவர் அதை சொல்லல, புதனுடைய காரகத்தை சொல்லிட்டேன். அவர் பையன் படிச்சுட்டு இருக்குது, ஆக்சுவலா ஆடிட்டர் படிச்சுட்டு ஃபாரின்ல இப்போ ஒர்க் பண்றாரு. புதனுடைய காரகத்துல தான். ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே புதனுடைய காரகத்துல அவருக்கு செட் ஆகுது சார், புதனுடைய காரகத்துல அவர் கரெக்டாக வரும். இன்னும் சில ஃபார்முலா வச்சு தான் நான் புதனை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணேன். நான் எடுத்துக்கிட்டு 1 மினிட் தான் டைமிங். ஓகேங்களா? ஒரு நிமிஷத்துல நான் வந்து சொன்னேன். ஆனா அவர் வந்து ஆமாங்க சார் புதனுடைய துறையில் தான் ஒர்க் பண்றாரு. புதனுடைய துறையில என்ன துறையா இருக்கும் சப்ல, அதை கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலான்னு கேட்டீங்கன்னா இது ஆரோக்கியமான விவாதமா அவருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா அவர் புதனுடைய துறையில் தான் ஒர்க் பண்ணான்றதே சொல்லல, சைலண்டா இருக்காரு. அப்புறம் சார் குரு வந்து செவ்வாய் 1 டிகிரில பாக்குறாரு சார் அப்படின்னு என்ன டைவர்ட் பண்றாரு. சார் செவ்வாயும் சுகுத்தமா தான் சார் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல சார். புதனுடைய துறையில செவ்வாயினுடைய காரகங்கள் இருக்கும் சார். அவர் புதனுடைய துறையில செவ்வாயுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த அக்கௌண்டன்ட் ஒர்க் ஆகல சார். இல்லை செவ்வாய் புதன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் மாதிரி இந்த புதன் செவ்வாய் இப்படிதான் சார் வரும் அப்படின்னு நான் சொன்னேன். அவரு அது வரைக்கும் அந்த புதனுடைய துறையை அக்செப்ட் பண்ணவே இல்லை. சரி சைலண்டா இருக்கும். அப்ப சார் இந்த மாதிரி சொன்னா எப்படி சார் அப்படின்னாரு. சரி இப்போ புதனும் செவ்வாய் இல்லைன்னா அப்ப வேற எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நான் டைவெர்ட் ஆகுறேன். ஓகேங்களா? டைவெர்ட் ஆகுறேன்னு என்ன ஆகுறேன், செவ்வாயும் புதனும் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாரு. ஃபர்ஸ்ட் புதனை பத்தி பேசுனேன், அப்புறம் செவ்வாய் புதனை பத்தி பேசினேன். அதையும் ஆமா சார் அந்த துறையை தானே அவரு சொல்லலை. அதுக்கப்புறம் சரி தசைகள் சுக்கர தசை தான் நடக்குது. சரி சனி 10ஆம் இடத்துல தொடர்பு கொண்டார், புதனும் உச்சனோட வீட்டில் இருக்கிறார், சனியும் புதனும் சேர்ந்து நீர் ராசிகள். அவர் என்ன கேட்டாரு, நீர் ராசிகள் சுபத்துவமா இருக்கு, அதை வச்சு ஏதாவது பாயிண்ட் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு. நான் என்ன சொன்னேன், நீர் ராசிகள் சுபத்துவமா இருக்குது, சுக்கரனும் சுபத்துவமா இருக்கிறனால மரைன் கூட ஒரு செட் ஆகும் சார் அப்படின்னு சொன்னேன். அதை வச்சு ஒரு பாயிண்ட். அதே மாதிரி நீர் ராசிகள் சுபத்துவமா இருந்து இங்க சனியும் 10ஆம் இடத்துல தொடர்பு கொண்டு புதனும் உச்சனோட வீட்டில் இருக்கிறதுனால சனியும் புதனும் பார்த்தீங்கன்னா ஒரு லைன்ல அக்ரிகல்ச்சர் வரும். ஏன்னா பூமிக்காரர்கள் செவ்வாய் சுபத்துவமா இருக்கிறாரு, சனியும் புதனும் சேர்ந்தா அக்ரிகல்ச்சர் வரும். ஏன்னா நீர் ராசிகள் வளர்த்து இருக்கிறதுனாலையும் அது வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு அப்படி வரும்னு இவ்வளோ டைவர்ஷன் போயிட்டே இருக்கேன். ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்டே வந்து புதனுடைய காரங்கள் சொல்லிட்டு அம்மா சார் அவர் புதனுடைய காரங்கள் தான் இருக்கிறாரு, புதனுடைய எந்த காரங்களும் செட் ஆகும் செகண்ட் ட்ரை பண்ணிக்கலாம், அதுதான் ஆரோக்கியமா போயிருக்கும். இப்படியே போயிட்டே இருந்தேன் கடைசி வரைக்கும். சார் நீங்க சொல்றது எந்த துறையுமே செட் ஆகலைங்களே சார் அப்படின்னாரு. அப்புறம் நான் என்ன கேட்டேன், ஃபைனலா அவர் என்னதான் சார் படிச்சாரு அப்படின்னு கேட்டேன். அவர் ஆடிட்டர் சிஏ முடிச்சுட்டு ஃபாரின்ல ஒர்க் பண்றாரு சார் அப்படின்னாரு. சரி அதுதான் சார் நான் முதல்ல சொன்னேன், புதன் உச்சனோடைய வீட்டில் இருக்கிறனாலையும் புதனுடைய லக்னம் இருக்கிறனாலையும் புதனுடைய காரங்கள் செட் ஆகும், புதன் அம்சத்துல எங்க இருக்கிறான்னு ஃபர்ஸ்ட் புதனை பத்தி தான் சார் பேசுறேன். நீங்க அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம் சார். சார் உங்களுக்கு பாராட்ட மனசுல கூட பரவாயில்ல சார், ஏன் சார் இவ்வளோ ஈக்கடிச்சு நீங்க இதை பத்தி பேசாதானே நான் நெக்ஸ்ட் டைவர்ட்டுக்கு நெக்ஸ்ட் நீங்க இல்லைன்னு சொல்லும்போது நான் என்ன சொல்ல முடியும். ஆமா சார்ன்னு சொல்லாத வரைக்கும் நான் வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும் மற்ற இதெல்லாம் போறோம். ஓகேங்களா? இதை மாதிரி டிஸ்கஸ் பண்ணா எப்படிங்க சார்? ஓகேங்களா? நான் சொல்லிட்டேன், நான் அக்யூரேட்டா சொன்னா ஆடிட்டர்னு நான் சொல்லலை. ஓகேங்களா? நீங்க புதனுடைய துறைன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆமா சார் அவர் புதனுடைய துறை தான் ஒர்க் பண்றாரு, புதனுடைய எந்த துறை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இங்க வந்து போன வீடியோல தான் போட்டிருக்கேன், அந்த தொழில் அமை வீடியோ தான் போட்டிருக்கேன். இந்த பாவக சுபத்துவத்தை பத்தி பேசியிருக்காங்க. கன்னி சுபத்துவம் புதன் சுபத்துவம் ஆடிட்டர், சிம்மம் சுபத்துவம் சிம்மாதித்ய சுபத்துவம் கவர்மெண்ட் ஜாப், சந்திரன் சுபத்துவம் இந்த கடகம் சுபத்துவம் இந்த வந்து சேவை துறைகள் சொல்லியிருப்பேன். கும்பம் சுபத்துவம் சனி சுபத்துவம் காட்டுராசிகள் சுபத்துவம் வந்து ஏரோநாட்டிக்கல். இதை மாதிரி பாவகத்தை வச்சே எடுக்க முடியும். ஓகேங்களா? இது மாதிரி பாவக சுபத்துவத்தில் அடிப்படையில் நிறைய தொழில் இருக்குன்ற மாதிரி விதிகள் வந்து ஐயா அதை தான் சொல்லியிருக்காரு. கன்னி சுபத்துவம் வந்து புதன் சுபத்துவமா இருந்தா இங்க வந்து ஆடிட்டர் வரும் அப்படின்ட்டு. இங்க உச்ச சுக்கரன் கன்னியை பாக்குறாரு, கன்னி சுபத்துவம் இல்லைங்களா? இங்க புதன் வந்து உச்சனோட வீட்டுல இருக்கிறதுனால புதன் இங்க சுபத்துவம் இல்லையாப்பா, அப்ப உச்சனோட வீட்டுல இருந்தா மட்டும் எப்படி சுபத்துவம்? அதான் சொல்றேன், ஒரு மெயின் ரூல் வந்து ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமா இருக்குதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழிலும் அமையும். இதுதான் மெயின் விதி, ஐயா சொல்லி கொடுத்த விதி. இந்த ஒரு விதியை மட்டுமே வச்சு 100% நீங்க போகக்கூடாது. அதுக்கு சப்ரூலும் நிறைய சொல்லியிருக்காரு. சப்ரூல்னா சப்போஸ் இந்த மாதிரி 2 கிரகம் வந்து சுபத்துவத்துல ஃபைட் பண்ணுதுன்னா உச்சனோட வீட்டுல இருந்து ஃபர்ஸ்ட் போயிடும், பரிவர்த்தனை ஆயிடுதா அது ஃபர்ஸ்ட் போயிடும். ஒரு கிரகம் சுபத்துவம் மட்டும் அடைஞ்சிருது, ஒரு கிரகம்
ராசிக்கு 2 பத்தியும் தொடர்பு கொண்டு இருக்குது. அப்ப 10ஆம் இடத்தை தொடர்பு கொண்டதுனால அவர் ஃபர்ஸ்ட் போயிடுவார். சப்போஸ் ஒரு கிரகம் ராசிக்கு 2 10 தொடர்பு கொண்டு இருக்குது, லக்னத்துக்கு 2 10 தொடர்பு கொண்டுதுன்னா இந்த சுபத்துவமான கிரகத்தை விட அவர் 10ஆம் இடம் 2 10ஆம் இடத்தை தொடர்பு கொண்டதுனால அவர் ஃபர்ஸ்ட் லீட் எடுத்துருவாரு. இந்த ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், முதல் நிலை சுபத்துவம், 2ஆம் நிலை சுபத்துவம், 3ஆம் நிலை சுபத்துவத்துக்கு நிறைய துணை விதிகள் எழுதி வச்சிருக்கு. எல்லாமே ஐயா தான் சொல்லியிருக்காரு. நான் என்னுடைய புரிதல் அவர் அங்கங்க சொல்லி வச்சிருக்காரு. ஓகேங்களா? அது என்னுடைய புரிதலுக்காக கிட்டத்தட்ட நான் ஒரு 35 துணை விதிகளா நான் எழுதி வச்சிருக்கேன். மெயின் ரூலுக்கு கீழே இவ்வளோ இருக்கு. ஒரு தொழிலுக்கே வந்து சப்ரூல்ஸ் வந்து நம்ம அந்த சப்ரூலை வச்சு மாறுது. தசை அமைப்புகளை இதே லக்னத்துல ஒரு மேஷ லக்னத்துல போதா நான் புதனுடைய துறைகள் எடுத்துருக்க மாட்டேன், செவ்வாயுடைய துறையை தான் எடுத்திருப்பேன். ஏன்னா லக்ன அடிப்படையில் அவர் சுபாவும் செவ்வாயுடைய காலகத்தில் தான் ஈர்க்கப்படும். இங்க புதனுடைய துறைகள் எடுத்தனாலதான் நான் இதுக்கு வரேன். இதே 10ஆம் இட தொடர்புக்கு தசை அமைப்புகள் வேற மாதிரி தான் சனியும் புதனும் சம்பந்தப்பட்ட அதுலேயும் கூட போகலாம். இதுதான் சொல்றாரு தசை அமைப்பு. இப்போ நீங்க எல்லாரும் வீடியோ பாக்குறீங்க, புதன் சுபத்துவமா இருக்கும், புதன் காரகம் வலுத்திருக்கோ, அதனாலதான் நீங்க இந்த ஜோதிட சம்பந்தமான வீடியோ பாக்குறீங்க. எப்பெல்லாம் புதன் புத்தி வருதோ அவங்க எல்லாம் பாருங்க ஜோதிடத்துல ஆர்வம் வந்துடும். அதே மாதிரி ஒரு தசை நடக்குதுன்னா அப்ப தசாநாதனுடைய ஆதிக்கத்துக்குள்ள நம்ம போவோம்ல. சனி தசை நடக்குதுன்னா சனியுடைய காரக அந்த ஆதிக்கத்துக்குள்ள நம்ம போவோம்ல. இப்போ புதன் தசை நடக்கிற மாதிரி அது மாதிரி ஒரு தசை செவ்வாய் தசை நடக்குதுன்னா அவர் ஓரளவுக்கு லக்னத்துல அந்த சுபத்துவமா என்னன்னா செவ்வாய் தசை அடிப்படையில் அவர் சிவில் இன்ஜினியரிங் செவ்வாயுடைய காரகத்தில் ஈர்க்கப்படுவார். ஏன்னா படிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல எந்த தசா நடக்குது அது ஒரு முக்கியமான ரூலு. இந்த ரூல் எல்லாம் மெயின் ரூலை மட்டும் வச்சுட்டு நீங்க பாத்துட்டீங்கன்னா சரி, இது மேஜிக் இல்ல, காம்பினேஷன் காம்பினேஷன் காம்பினேஷன். சூரியனும் சந்திரனும் சேர்ந்தா என்ன தொழில், சூரியனும் புதனும் சேர்ந்தா என்ன தொழில், சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தா என்ன தொழில், சூரியனும் குருவும் சேர்ந்தா என்ன தொழில், சூரியனும் சனியும் சேர்ந்தா என்ன தொழில், அதுக்கப்புறம் சந்திரனும் புதனும் சேர்ந்தா என்ன தொழில், சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தா என்ன தொழில், சந்திரனும் குருவும் சேர்ந்தா என்ன தொழில், சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்தா என்ன தொழில், சந்திரனும் சனியும் சேர்ந்தா என்ன தொழில், செவ்வாய் சந்திரன் சேர்ந்தா என்ன தொழில், செவ்வாய் புதன், செவ்வாய் குரு, செவ்வாய் சனி, இப்படியே எல்லா கிரகத்தும் காம்பினேஷன் போட்டுட்டே வாங்க. எவ்வளவு டிபார்ட்மெண்ட் இருக்கு, எவ்வளவு காம்பினேஷன் இருக்கு. கடவுளை மாதிரி ஒரே வரியில சொல்லுங்க அப்படின்னா இத மாதிரி ஜோதிடத்தை அணுகிறது முதல்ல சரிங்களா? ஓகேங்களா? ஆனா ரூல் வந்து சரி, இப்ப ஆடிட்டர் வேற என்னப்பா இதுல விதிகள் இருக்கு, ஏன்னா உச்சனோட வீட்டுல இருக்கிறதுனால மட்டும் இந்த மாதிரி நீ சொல்லிக்க முடியுமா? சரி, கண்ணீர் சுத்தம் வேற என்ன ஆடிட் இருக்கு, வேற என்ன நீ ரூல் எடுக்கிற? இங்க பாருங்க, 10ஆம் அதிபதி 8ல் இருந்தா என்ன, அதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. சார ஜோதிடத்தோடு நீங்க படிக்கலாம். 10ஆம் அதிபதி 8ல் இருக்கிறார், அதுக்கான பாயிண்ட் என்ன? உங்கள் தொழில் மறைமுகமான வழியில் நடக்கிறது. 10ஆம் அதிபதி 8ல் இருந்து மறைமுகமாக தொழில் நடத்தி 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தை தொடர்பு கொள்கிறார். லக்னாதிபதி 8ல் மறைந்து 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு தொடர்பு கொள்கிறார். லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் புதன் தொடர்பு. இதெல்லாம் குரு புதனை கனெக்ட் பார்த்தீங்கன்னாக்கா பேங்கிங், அக்கௌண்ட் இந்த மாதிரி வரும். இது ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறாருங்களா? இதே ஐயா ஒரு தடவை சொல்லியிருக்காரு, இங்க நீச்ச குறை இங்க நீச்ச செவ்வாய் இருக்கும்போது சிட் ஃபண்ட் சம்பந்தமா, ஃபைனான்சியல் சம்பந்தமா, அவங்க நிதி சம்பந்தமான தொழில்கள் பண்ணாங்க. அதை கூட அவருக்கு சொல்லுவாங்க. சப்போஸ் இந்த குரு செவ்வாய் சம்பந்தம் நிதி சம்பந்தமா, ஃபைனான்ஸ் ஆடிட்டர்ன்றது நிதி சம்பந்தமான விஷயங்கள் தான். ஒரு எக்ஸாக்ட் இங்க பாத்தீங்களா, ஏன் வந்து 8ஆம் இடத்துல லக்னாதிபதி மறைஞ்சா ஆடிட்டர்னு சொல்றீங்க அப்படின்னா, இப்ப நாங்க சேல் டாக்ஸா இருக்கட்டும், இன்கம் டாக்ஸ் இருக்கட்டும், அதெல்லாம் மறைவான விஷயங்கள் தான், நேரடியே தெரியாது. இப்ப டைரக்டே டாக்ஸ் இல்லை, நம்ம குழா வரி கட்டுறோம், வீட்டு வரி கட்டுறோம், இதுல தான் டைரக்ட் டாக்ஸ். சேல் டாக்ஸ் என்ன நடக்குது, இன்கம் டாக்ஸ் என்ன நடக்குது, யாராவது சேல் டாக்ஸ் ரைடு வராங்க அப்படின்னா சந்தோஷமா இருப்பாங்களா? இன்கம் டாக்ஸ் ரைடு வராங்கன்னா சந்தோஷமா இருப்பாங்களா? இதுதான் மனக்கலத்தை கொடுக்குதுல. இதுதான் 8ஆம் பாவம். சேல் டாக்ஸ் கணக்கு, இன்கம் டாக்ஸ் எல்லாமே இன்டைரக்ட். அதெல்லாம் நம்ம இதுதான் 8ஆம் பாவம். ஒரு சேல் டாக்ஸ் ஆஃபீஸ் இருக்கும், இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸ் இருக்கலாம், 8ஆம் பாவம் தொடர்பு கொள்ளணும். அவங்க செய்யற வேலையினுடைய சுபாவத்துக்கு தான் இந்த பாவகத்துல பிக்ஸ் பண்ண முடியும். ஆடிட்டிங் கணக்கு வந்து இது மாதிரி மறைமுகமான விஷயங்கள்ல. சரிங்க சார், இன்னும் கூட புரியுது சொல்றேன் சார். இது தனுசு லக்னம். குரு ஏன் சார் 8ஆம் இடத்துல மறைஞ்சு உச்சம் அடைகிறாரு? இதை சொல்லுங்க பார்ப்போம். தனுசு லக்னம், இவர் தான் லக்னாதிபதி, இவர் எதுக்கு 8 போய் மறைஞ்சிருக்கிறார்? சார், காசு வந்து மறைஞ்சா வச்சிருப்பீங்க. வீட்டுல காசு எங்க மறைச்சு, பீரோக்குள்ள நீங்க மறைச்சு வைக்கிறீங்களா? காசுனாலே மறைச்சுதான் சார் வைப்போம். காசு அதனாலதான் குரு 2 10ஆம் இடம் தொடர்பு கொண்டா ஃபைனான்ஸ் ஏன் வருதுன்னா, 2ஆம் வீட்டுல குரு தான் 8ஆம் வீட்டை பாப்பாரு இல்லைங்களா? மறைவான விஷயங்களை ஆக்டிவ் பண்றாரு இல்ல, காசே மறைச்சுதான் வச்சிருப்போம். இல்ல வீட்டு ஹால்ல வச்சிருப்போம் காசு நிலைமை மறைதான். இப்ப காசு சம்பந்தப்பட்ட தொழில் மறைவான தொழில் தானே அது. அதுலயும் இன்கம் டாக்ஸ், சேல் டாக்ஸ் சம்பந்தப்பட்ட கணக்கை நீங்க ஆடிட் பண்ணினா அது மறைவான கணக்கு தானே. காசையும் மறைச்சுதான் வைக்கிறோம், அது சம்பந்தப்பட்ட கணக்கும் மறைச்சுதான் எழுதும். அதனாலதான் 8ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி 8ல் மறைந்து, லக்னாதிபதி 8ல் மறைந்து 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தை தொடர்பு கொள்கிறார்.
இரண்டாம் அதிபதியான சுக்கிர தசை நடக்குது. ஓகேங்களா? ராசிக்கு 10ஆம் இடத்தையும் குரு தொடரக்கூடாது. இந்த தனபாவங்கள் வலுத்துறதுனால தன சம்பந்தமான தொழில்களை செய்தார். இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட். அம்சத்துல இங்க குருவும் புதனும் சேர்ந்து இருக்கிறது நல்ல அமைப்பு. ஓகேங்களா? அம்சத்தை இன்னொன்று பாருங்க, இங்க ராசியில உச்சமா இருக்கிறாரு. அந்த உச்சனோட வீட்டுல அம்சத்துல இது இருக்கிற இங்க புதன் இருக்கிறார். இது வந்து மறைமுகமான ஒரு சுபத்துவம். இந்த மாதிரி பல ஆங்கிள் எடுக்கலாம் சார். இதுதான் ஆடிட்டு இருக்கு. இந்த பேசிக் உள்ள போங்க. புதன் சுபத்துவம், அந்த தனவீடு கனெக்ட் வரணும். ராசிக்கு அந்த குருவும் தனபாவங்கள் கரெக்ட் வரணும். ஓகேங்களா? அதே மாதிரி இவர் ஏன் 8ஆம் பாவம்னா சேல் டாக்ஸ் இன்கம் சார். 8ஆம் பாவம் சார். புதன் 8ல மறைஞ்சிருக்கிறார் சார். இங்க சூரியனும் புதனும் இருக்கிறது 4, 7, 8ல சூரியனும் புதனும் இருக்கிறது புத ஆதித்ய யோகம். இங்க சூரியன் அவர் சேரத்துல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இங்க சந்திரன் வந்து அப்பதான் வளர்பிரி ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். சந்திர கேந்திரத்திலும் புதன் அமைப்பு வரும். ஓகேங்களா? இங்க சூரியன் உச்சமா இருக்கட்டும், சந்திரன் அப்பதான் அமாவாசையில இருந்து வளர்பிரி வந்தாலும் இதனுடைய ஸ்தானம் போனா ஈடு கட்டும். இதுதான் இந்த 4 கட்டத்துல அமாவாசை தோஷம் வந்து இல்லைன்னு சொன்னது காரணம். இது சந்திர கேந்திரத்தமா தான் புதன் செயல்படும். இது உச்சனோட வீடு எல்லாத்தையும் நிவர்த்தி ஆகுது. அதனாலதான் இந்த உச்சனோட வீடுக்கு தான் நான் முதல்ல முக்கியத்துவம் கொடுத்தேன். 2ஆம் நிலை தான் செவ்வாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்தேன். காரணம் லக்னம், கன்னி லக்னம் மேட்ச் லக்னமா தான் நான் ஃபர்ஸ்ட் செவ்வாய் போவேன். என்னப்பா மாத்தி இதுதான் காம்பினேஷன். இப்படிதான் நம்ம அனுபவத்துல இதெல்லாம் எப்படிப்பா நீ கரெக்டா சொல்ற? ஓரளவுக்கு ஒரு கரெக்டா வந்துட்டு புதனுடைய காரங்க எப்படி எடுத்தோடனே சொன்னேன். சரி, நான் வந்து சில ஆயிரங்கள் ஜாதகங்கள்ல ஐயாவுடைய போன் லைவ்ல வந்து ஒரு 4000 ஜாதகத்தை நான் ப்ராக்டிஸ் எடுத்திருப்பேன். அந்த மாதிரி ஜாதகங்கள்ல எத்தனை ஜாதகங்கள் இந்த மாதிரி நான் பார்த்துருப்பேன். அந்த அனுபவங்களை வச்சுதான் சொல்றேன். அதான் நான் போன வீடியோவில் சொல்றேன். எனக்கு ஜோதிடம் புரியுது. பட் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஒரு 20,000 ஜாதகமா 10,000 ஜாதகமா நான் இன்னும் பார்க்கல. அந்த லெவலில் ரீச் ஆகணும். நான் இன்னும் எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன் எடுக்க முடியும். நீங்க 100 கேட்டா என்னுடைய நாலேஜுக்கு என்னுடைய படிப்பறிவுக்கு மேக்சிமம் நான் ட்ரை பண்ணுவேன். ஓகேங்களா? இதுதான் வந்து புதனுடைய காரகம்னு சொன்னேன். அவர் அப்படியே ஆமா சார் புதனுடைய காரகம்னாக்கா அப்ப மிதுன வீடா கன்னி வீடா நெக்ஸ்ட் வரும். இதுதான் ஐயா சொல்லி கொடுப்பாரு. இப்ப மிதுன பாவம் பாத்தீங்கன்னாக்கா இங்க சினிமா வரும், இங்க ஜெராக்ஸ் வரும், இது ஞான வீடு, இது கம்யூனிகேஷன் வரும். இது எல்லாமே காலபுருஷனுக்கு 3ஆம் வீடு, கம்யூனிகேஷன், எழுத்து, இது எல்லாமே வரும். ஓகேங்களா? இது வந்து சாஃப்ட்வேர். அப்போ இது வேற மாதிரியான இது ஆராய்ச்சி, இந்த மாதிரி துறைகள் வரும். இந்த பாவத்துக்கு நிறைய இருக்கு சார். இந்த பாவத்துக்கு 30 காரங்கள் எடுக்கலாம், 50 காரம் கூட நீங்க எடுக்கலாம். ஒரு ஜாதகத்துல கிரக ரீதியா ஒரு 50-100 காரங்கள் எடுக்கலாம். ஆதிபத்திய ரீதியா 2ஆம் இடமா தனஸ்தானம், ஆதிபத்திய ரீதியாவும் அந்த ஆதிபத்தியங்களுக்கு அதே சார்ந்த தொழில் அமையும். அதான் 10ஆம் அதிபதி 8ல் இருந்தா ஒரு பலன் எடுக்கணும்னு சொன்னேன். 10ஆம் அதிபதி 8ல் மறைந்து 2ஆம் வீட்டை பார்க்கறது ஒரு பலன் இருக்கு. லக்னாதிபதி 8ல் மறைந்து தனஸ்தானத்தை தொடர்பு கொண்டா லக்னாதிபதி 2க்கு போன தன சம்பாதியத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். தன சம்பந்தமான தொழில்கள் ஈடுபடுவீங்க, பேச்சு சம்பந்தமான தொழில்கள் ஈடுபடுவீங்க. இப்ப மறைஞ்சி பார்க்கறதால மறைவான தனத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய தொழில் ஈடுபடுவீங்க. இவ்வளவுதான். லக்னாதிபதி இங்க புதன் தான். இதான் பாயிண்ட். தன சம்பாதியத்துல ஆசைப்படுவீங்க, பேசி படிக்கும் தொழிலுக்கு ஆசைப்படுவீங்க. அது மறைவான வீட்டுல போயிட்டு இப்படி கான்டாக்ட் பண்றதுனால மறைவான தனத்தை ஹேண்டில் பண்றீங்க. இது கடுமையான பாவத்துவம் வந்தா வேற மாதிரி போயிருக்கும். சுபத்துவம் வரதுனால உங்களுக்கு நல்ல தசாபுதி யோக தசை நடந்ததுனால நீங்க வந்து புதனுடைய சுப விஷயங்களை ஆடிட்டு பாக்குறீங்க. ஓகேங்களா? இது மாதிரிதான் சார் போயிட்டு இருக்க முடியும். சரி, இந்த ஜாதகத்தை மட்டும் வச்சு சொல்லிட்டியாப்பா. இது மாதிரி புதன் வந்து இங்க சூரியன் புதன் சுக்கிரன் இருக்கிறது அவ்வளவு ஒண்ணும் பெரிய சுபத்துவமா இல்லையே. ஐயா சொல்றது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லையே. அததான் ஐயா சொல்லியிருக்காரு, உச்சனோட வீடு எங்க எந்த பாயிண்ட்டுக்கு எந்த கிரகத்துக்கு வலு கொடுக்கணும்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. நான் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. ஐயா கலைஞர் ஜாதகத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகேங்களா? கலைஞர் ஜாதகத்துல அவர் ஜாதகத்தை போட்டு இந்த புதனை புரிஞ்சுக்கிறதுக்காக சில உதாரணங்களை நான் சொல்றேன். இதுதான் ஐயா கலைஞரோட ஜாதகம். ஓகேங்களா? இந்த புதனை உச்ச சனியும் பார்க்குது. கடகலக்கணத்துக்கு 8ஆம் அதிபதி. செவ்வாய் உச்சமாகியும் பார்க்குது. அப்ப செவ்வாயினுடைய பார்வையை சனியினுடைய பார்வையை வாங்கின புதன் வந்து எப்படி சார் அவர் கலைஞர்னு பேர் வாங்கினாரு? அவர் இந்த புதனுடைய காரகமான எழுதியாதான் பேர் வாங்கினாரு. அவர் பேசி வசனம் பேசி பராசக்தி வசனம் இது வசனம் பேசி வசனத்துக்கு காரணமான புதன் அவருக்கு எப்படி சார் அது வந்தது? புரியுதுங்களா? இதுதான் உச்சனோட வீடு. உச்சனோட வீடு அந்த கிரகத்துடைய சுபகாரத்தில் வலுக்கணும். அதை இந்த மாதிரி ஜாதகங்களை பார்த்துதான் சரி எங்களுக்கு ஐயா வந்து எங்களுக்கு சில அதை அந்த உச்சனோட வீட்டுக்கு மரியாதை கொடுத்தாரு. ஓகேங்களா? இது இப்படிதான் எடுத்துட்டு பல ஜாதகங்களை பார்த்து இப்படிதான் எங்களுக்கு கன்வே பண்றாரு. அதை நான் அந்த மாதிரி ஜாதகங்களை பார்த்துதான் நானும் அதை
இவர் நடந்தாரு, இவர் அப்படிதான் இருந்தாரு. இவருக்கு எப்படி சார் எந்த லக்னமோட பிறந்த சார் இந்த புதுடைய காலம் எப்படி சார் வளர்ந்து உன்னையோட உச்சனோட வீடு சார், சந்திர கேந்திரம் கூட கிடையாது, உச்சனோட வீடு. புரியுதுங்களா? கலைஞருக்கு ஏன் புதன் வலுத்தாருன்றதுக்கு இந்த ஜாதகத்துல நான் இப்ப சொன்னேன். அந்த ஜாதகத்துக்கு நான் ஏன் புதன் உச்சனோட வீட்டுல இருக்கிறனால புதனுடைய காரகம் வலுத்துன்னு ஏன் சொன்னா இந்த அனுபவங்களை தான் சொல்றேன். அதை நீங்க ஃபர்ஸ்டே ஒத்துக்காம இதுக்கப்புறம் கன்னி சுபத்துவம் அவருக்கு மிதுன சுபத்துவம் கலைஞருக்கு. அதனால அந்த மிதுனம் வந்து கம்யூனிகேஷன் நல்லா பேச்சால வளர்ந்தாரு. இவருக்கு கன்னி சுபத்துவம் ஆடிட்டிங் கணக்குல வளர்ந்தாரு. இதுக்கு முன்னாடி போட்ட ஜாதகம் இதுதான் கன்னி சுபத்துவமா தான் கணக்குல வந்துட்டாரு. அவருக்கு மிதுன சுபத்துவம். அதனால ஞான வீடு அவருடைய ஞானத்தால கலைஞர் அந்த பேர் வந்து ஞானத்தால அவரு அனுபவத்தால அந்த பேச்சாலையும் ஆற்றலாலையும் எழுத்தாலையும் 3ஆம் பாவம் காலபுருஷனுக்கு 3ஆம் பாவம். இந்த 3ஆம் பாவம் சுபத்துவமா இருந்தா சுக்கிரனே நான் போட்ட ஜாதகத்துக்கு இங்கிருந்து தானே சுக்கிரன் கன்னி தானே சுபத்துவமா இருக்குது. அப்ப இது அக்கௌண்ட் தானே, கணக்கு தானே, சாஃப்ட்வேர் தானே இது. சார் எல்லா ஜாதகத்திலையும் எல்லா நேரத்திலும் எல்லாரும் ஜெயிக்க முடியாது சார். ஏன்னா அஸ்ட்ராலஜி அவ்வளவு டஃப்பான சப்ஜெக்டா இருக்கு. ஓகேங்களா? யாருன்னே தெரியாது. அவர் எங்க இருந்தா கால் பண்றாரு, அவங்க பையன் எங்கேயும் அமெரிக்கன் இருக்காரா, அவர் என்ன படிக்கிறான்னு எனக்கு எப்படி தெரியும்? இது ஓரளவுக்கு இது அக்யூரேட்டா சொல்லணும். அக்யூரேட் அந்த மாதிரி அஸ்ட்ராலஜி அணுகாதீங்க. ஓகேங்களா? இவ்வளோ டஃப்பான சப்ஜெக்டை நான் வந்து ஒரு புதனுடைய துறைன்னு எடுத்தவனே சொல்றேன்னா, நான் ஏன் சார் சனியோட துறைன்னு எடுத்தவனே சொல்ல, சூரியனுடைய துறை சந்திரனோட துறைன்னு ஏன் சொல்ல, ஏன் புதனுக்கு வந்தேன்? ஒரு ஃபார்முலா வச்சு தான் சொல்றேன். ஓகேங்களா? இது மாதிரி அனுபவங்களை எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் சொல்றேன். ஓகேங்களா? அதை வந்து யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்னு இல்லை சார். அந்த ஜாதகத்துல அழகா விதிகள் புரிஞ்சு வருது. ஆனா அவரு என்ன சொன்னார்னா, இவரு சார அடிப்படையில புரிஞ்சுக்கிட்டாரா அந்த ஜாதகத்தை. இந்த ஜாதகரை என் பையன் வந்து ஏன் ஆடிட்டரா இருக்கிறாரு அப்படின்றது அவர் என்ன காரணம் நான் சொன்னா, சாரத்தை எடுக்காம உங்களால பலனே சொல்ல முடியாது. சாரத்தை எடுக்க கரெக்டா பலன் வருது. சார அடிப்படையில் எப்படி சார் பலன் எடுத்தீங்க, எப்படி சார் கரெக்டா வருதுன்னு கேட்டா அவர் சொன்னார் ரூல். இந்த சுக்கிரன் வந்து ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறார். தசை நடத்தும் சுக்கிரன் இப்ப ரேவதி நட்சத்திர புதனி நட்சத்திரத்துல இருந்து தசை நடத்தினால அவர் ஆடிட்டர் படிச்சார். சரி, இது ஏன் நியாயமா இருக்கா நீங்களே சொல்லுங்க. டைரக்டா புதன் உச்சனோட வீட்டுல இருக்குது. 10ஆம் அதிபதி 8ல இருந்து லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை பாக்குறாரு. லக்னாதிபதி 2ஆம் இடத்தை பாக்குறாரு. ஜட விஷயங்கள் சம்பந்தமா ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. நான் இப்படி எடுக்கிறேன். அவரு டைரக்டா புதனை எடுக்க மாட்டாரு. தசாநாதன் சுக்கிரன் புதனுடைய சாரத்தை நடத்துறதுனால அவர் ஆடிட்டு போனாராம். அப்ப சுக்கிர தசையில புதனுடைய காரகங்கள் நடக்கும்னா அப்போ புதன் தசையில சுக்கிரனுடைய காரகங்கள் நடக்குமா? அப்போ புதனுடைய காரகம் சார் இது மாதிரிலாம் மாற்றக்கூடாது சார். சுக்கிரனுடைய தசையில சுக்கிரனுடைய காரகங்களும் சுக்கிரனுடைய ஆதிபத்தியங்களும் தான் நடக்கும். 2ஆம் வீட்டு பலனையும் 9ஆம் வீட்டு பலனையும் 7ஆம் வீட்டு வழியாக சுபத்துவமாக செய்வார். உச்சமா இருக்கிறதுனாலே சுபத்துவமா இருக்கிறதுனால பாவத்துவம் இல்லாத இவ்வளவுதான் பாயிண்ட். இங்கே இருந்து புதனை மிக்ஸ் பண்ணா எப்படி சார்? இது சார ஜோதிடம்னு சொல்லிட்டு இந்த சுக்கிரனை வாங்கிய சாரத்தாலதான் புதனுடைய சாரத்தை பார்க்க மாட்டீங்களா? எப்படி வேணாலும் நான் ஐயா சுபத்துவ பாவத்தை விதிகளை வளைச்சு எடுக்கிறீங்கன்னு அவர் எக்ஸ்பிளேஷன் கொடுத்ததா அவர் நாலேஜுக்கு அவர் எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாரு. ஓகேங்க, விதிகள் பொருந்தது சார். அதனால திரும்பவும் சொல்றேன், நான் 10க்கு 10 ஜெயிக்க முடியாது. ஏன்னா அது மாஸ் லெவல்ல இருக்க காம்பினேஷன். ஜோதிடத்தை ஜோதிடமா அணுகுங்க. ஓகேங்களா? 100% சொன்னால் மட்டுமே நான் ஜோதிடம் நம்புவேன். எத்தனை பேர் சார் நிரூபிக்க முடியும்? அதுக்குதான் சொல்றேன். ஐயனுடைய கேள்வி பதில் கேட்கிறாரு, எங்களால 100% கரெக்டா பதில் சொல்ல முடியுதுன்னு தான் சொல்றேன். அதுக்காக நாங்க 0 வாங்கவும் நான் சொல்ல முடியாது. ஓகேங்களா? இப்ப நம்ம படிக்கிறோம், ஒரு ஐயர் கலெக்டர் இருக்காரு, எல்லா துறையும் 100க்கு 100 வாங்கினாதான் வேலை கொடுப்பாங்களா சார்? அந்த மாதிரி ஜோதிடத்தை அணுகாதீங்க சார். 100/100 எடுத்தாதான் நீங்க ஜோதிடர் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நீங்க இப்போ எக்ஸாமுக்கு போங்க, எல்லாத்துலயுமே சாய்ஸ் இருக்கு. அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஜோதிடத்துலயும் ஒரு 10/8 7 கரெக்டா சொல்றாரா அவர் நல்ல ஜோதிடர். ஓகேங்களா? அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அவரு 10/10 வாங்குறாரு, இதெல்லாம் ஜோதிடம் டுபாகர் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அதோட நேச்சர் அப்படி. யாரு ஜோதிடம் பயின்றாலும் 100/100 வாங்குறது மிக 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 சிரமம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, சரி என்னுடைய ஜாதகத்தை சொல்றேன் அப்படின்ட்டு அவர் சொன்னாரு. அவர் 1960 டைமிங் அவ்வளோ சரியா தெரியல அப்படின்னாரு. சரி உங்க ஜாதகத்தையும் சொல்றேன் சார், நீங்க என்ன துறையை செய்திருக்கலாம் நான் ட்ரை பண்றேன் சார், சொல்லுங்க சார்ட்டு. அவருக்கு டேட் ஆஃப் பர்த் இல்லை, டிகிரி இல்லை, லக்னம் இல்லை. ஓகேங்களா? அவருடைய டேட் ஆஃப் பர்த் அவர் வந்து சொன்னார். என்ன சொன்னார்னா, மீன ராசி, இங்க சனி இருக்கிறாரு, சுக்கிரன் இங்க இருக்கிறாரு, இங்க சூரியன் கேது இருக்கிறாரு, இங்க வந்து புதன் இருக்கிறாரு, இங்க செவ்வாய் இருக்கிறாரு, இங்க ராகு இருக்கிறாரு. இதுதான் சார் அவருடைய ஜாதகம். 1960 அவருக்கு எனக்கு மேஷ லக்னமா இருக்கும் அப்படின்ட்டு நான் ஒரு நாடி ஜோதிடம் பார்த்தேன். அவங்க வந்து மேஷ லக்னமா இருக்குன்னு எனக்கு குறிச்சு கொடுத்தாங்க அப்படின்ட்டு அதை சொன்னாரு.
சார் எனக்கு லக்னம் அக்யூரேட்டாக டைமிங்னா நான் கிரகத்தை வச்சே ட்ரை பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னேன். இதை பார்த்துட்டு என்ன சொன்னேன், சார் உங்களுக்கு புதன் தான் சுத்தமாக இருக்கும். புதனுடைய அவர் 1960, நல்லா புரிஞ்சுங்க, அவர் வயசு வந்து 1960 பிறந்தவர். புதனுடைய காரகங்கள் வலுத்திருக்கு அப்படின்னு சொன்னேன். நீங்கள் புதனுடைய காரக துறையில் செய்யலாம் சார் அப்படின்னு. இப்படி சொன்னால் எப்படி சார் அப்படின்னா, சார் என்ன சார் உங்களுக்கு எல்லாமே எக்ஸாக்டாக கேட்குறாரு, ஓகேங்களா. அப்புறம் என்ன சொன்னேன், புதனுடைய காரகன்னா சரி புதனுடைய காரகம் என்னென்ன அப்படின்னு கேட்டார். இப்போனா நம்ம கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், இந்த ஷேர் மார்க்கெட்டு அந்த மாதிரி சொல்லுவோம். அப்போ படிப்பறிவு இல்லை. அப்போல்லாம் இந்தியா வந்து ஒரு விவசாய நாடாக தான் இருந்தது. விவசாயம் தான் பிரதானமான தொழிலாக இருந்தது. அப்போ அப்போ அறிவு கிரகமான வலுத்து இருக்குது. அப்போ கண்டிப்பாக அவர் விவசாயத்துக்கு போக மாட்டார். அப்போ அறிவு சார்ந்த தொழில் புதனுடைய காரகம் என்னக்கா, தரகு கமிஷன் ஓரியன்டா, அதுதான் புரோக்கரேஜ்னு சொல்லுவோம், ஓகேங்களா. அந்த மாதிரி புதனுடைய காரகம் தோல் சம்பந்தமா, இப்போ கேமரா கூட புதன் வரும், இப்போ சினிமா கூட புதன் வரும். அந்த காலத்துல வந்து டிராமா ஆடுறோம். இது மாதிரி ஏதோ ஒரு புதன் காரகத்துல வளர்த்துருக்கு அப்படின்னு சொன்னேன். அவரு அப்படிலாம் சொல்ல முடியாது சார் அப்படின்னு சொன்னார். நான் தோலையும் மென்ஷன் பண்ணேன், ஓகேங்களா. அப்புறம் அவர் என்ன சொன்னார்னாக்கா, நீ என்னதான் சார் பிஸ்னஸ் பண்றீங்க சொல்லுங்க சார். நான் 40 வருஷமா வந்து முட்டை வியாபாரம் பண்றேன் அப்படின்னு சொன்னார். முட்டை வியாபாரம் என்னுடைய வீடியோவில் புதனுடைய வீடியோ போட்டிருப்பாரு, போய் பாருங்க. புதனுடைய காரகம் வியாபாரம், ஜோதிடம் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் சார். அந்த காலத்துல விவசாயம் நாடா இருந்தப்ப அவர் விவசாயம் செய்யாம ஏன் சார் வியாபாரத்துக்கு வந்தாரு? புதன் வலுக்கு உடனே அவர் வியாபாரத்துக்கு வந்தாரு. எல்லா கடைக்கும் ஏற்ற மாதிரி அவர் சப்ளை பண்றாரு, அந்த மாதிரி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் ஒரு கமிஷன் ஓரியன்ட் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா. புதன் வியாபாரமா இங்க வராது. அவர் என்னன்றாரு, இத்தனையாவது இடத்தில் இருக்கும், இத்தனையாவது வீட்டு நம்பர் இருக்கும், இவர் இந்த வியாபாரம் செய்யறான்னு எக்ஸாக்டா கடவுள் மாதிரி சார் சொல்ல முடியும். அது கூட சொல்லலாம் சார், அந்த அக்யூரேட்டா முட்டை வியாபாரம் செய்யறான்னு சொல்லலாம். எல்லாருக்கும் சொல்ல முடியாது சார். ஒரு 100 கேள்வி கேட்கறாங்கன்னா ஒரு 50% கேள்விக்கு எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன் சொன்னாலே மிகப்பெரிய விஷயம் அது. அதை ஜோதிடத்தை இதை மாதிரி ஃபோன் பண்ணி கேட்டா எப்படி சார் நீங்களே சொல்லுங்க, ஓகேங்களா. புதனுடைய காரகம் நான் சொல்லிட்டேன். அப்புறம் முட்டை வியாபாரம்னு சொன்னார் சார். முட்டைக்கு எந்த சார் கிரகம்? அது சந்திரன். அப்போ குருனுடைய பார்வை சந்திரன் சுபத்துவமாக தான் சார் இருக்கு. ஏன் நீங்க முட்டை வியாபாரம் பண்றதுல ஏன் சார் இங்க ரூல் எங்க சார் பொருந்தி வரல? ஏன் சார் இந்த மாதிரி கேட்குறீங்க? இங்க இந்த சாருமே எடுக்கலையே, எனக்கு உங்க லக்னமே தெரியாது, நான் டிகிரி கணக்கு கூட எடுக்கலையே. அப்புறம் சரி முட்டைக்கு என்ன சார், கோழிக்கு வந்து செவ்வாயும் சந்திரனும் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி முட்டைக்கான பாவகம் சொல்றேன் பாருங்க. முட்டைக்கான பாவகம் விருச்சிகம். என்னப்பா நீ பண்ண கதை கதையா சொல்லிட்டு இருக்க, எல்லாத்தையும் சொல்ல முடியும், நீ சொல்றதெல்லாம் நாங்க நம்புறோமா அப்படின்னா, அததான் சொன்னேன். கிரக ரீதியா காரகங்கள் எடுக்கிற மாதிரி, ஆதிபத்திய ரீதியா 1ஆம் வீடு 2ஆம் வீடு ஆதிபத்தியங்கள் எடுக்கிற மாதிரி பாவக ரீதியாவே நிறைய இருக்கு. கன்னிக்கு சொன்னா கன்னி, அது மாதிரி மிதனுக்கு சொன்னா ரிஷப பாவகத்துக்கு 30 தொழில் எடுக்கலாம். இந்த பாவகத்திலே இருக்குது. சாரமே வேணாம் சார், இந்த பாவகத்தை புரிஞ்சுட்டே பெரிய விஷயம் சார். இது எப்படி சார் முட்டைன்னு சொல்றேன்? இந்த ஜோதிடத்துல 12 கருத்துக்குள்ள பாலூட்டி இனம் இருக்கு, முட்டை போடுற இனம் இருக்கு. இப்ப திமிங்கலம், மாடு, மனிதர்கள் எல்லாமே பாலூட்டி இனம். நம்மளாம் வந்து குழந்தையா பிறந்து மதர் ஃபீடிங் இந்த மாதிரி பாலூட்டி இனம், ஓகேங்களா. முட்டை போடுற இடம் இருக்கு. இப்ப பறவைகள் இதெல்லாம் முட்டை போடுற இனம். இதுலயே எந்த கிரகம் முட்டை போடுற கிரகம், எந்த கிரகம் பாலூட்டி இனம் குட்டி போடுறதுன்னு எடுக்கலாம் சார். அதே மாதிரி பாவகத்துல மேஷம் வந்து முட்டை போடுற இனமா குட்டி போடுறமா எல்லாமே இதுலயே இருக்கு சார், எடுக்கலாம் சார். அந்த செயலை, அந்த சுபாவத்தை, அந்த காரகத்தை அப்படியே தந்து ஜாதகத்துல கிரகத்திலயோ பாவகத்திலயோ மேட்ச் பண்ண சார். இதுதான் சார் ஜோதிடம். இதை கரெக்டா நம்ம மேட்சிங் பண்ணணும். தப்பா மேட்சிங் பண்ண தப்பா பண்ணணும். நீ எப்படிப்பா இதை முட்டைன்னு சொல்ற? இதுதான் சார் நம்ம மில்கி வே கேலக்சியுடைய அந்த மைய கோர் இங்கதான் இருக்கும். இதுதான் விருச்சிக பாவகம். நீங்க போட்டு பாருங்க, மில்கி வே கேலக்சியுடைய அனுஷ நட்சத்திரம், இங்க கேட்ட நட்சத்திரம்னு அதுக்கான அர்த்தம் போட்டு பாருங்க. இது வந்து இருட்டு, அந்த பிளாக் ஹோல் மாதிரி ஒரு மாதிரியான ஒரு அந்த இங்கதான் சார், இங்க விரிச்சு இங்க தேள் சிம்பிள் இருக்கீங்களா, இங்க ஏன் வந்து அந்த தேளை கொடுத்துருக்காங்க, அந்த தேளுடைய டிசைனுக்கும் இந்த பாவகத்துக்கும் நம்ம கேலக்சிக்கும் இருக்கு. நீங்களே யோசிங்க, ஓகேங்களா. சொன்னாலே நான் கற்பனைன்னு சொல்லுவீங்க. இது முட்டை பாவகம் எதுனா, இது நம்மளுடைய கேலக்சிக்கான இடம். இது நம்ம கேலக்சி வந்து ஓவல் ஷேப், முட்டை வடிவம் சொல்றோம், ஓவல் ஷேப். இதுதான் கேலக்சியோட மைய கரு, வருதுங்களா. இப்படிதான் சார் எடுக்கலாம். இந்த முட்டைக்கு நான் ஏன் இந்த பாவங்களும் எடுக்காதுன்னா, இதுதான் அந்த முட்டை வடிவம். நான் கேலக்சியோட வடிவமே முட்டை வடிவம் தான். எல்லா பிளானட்டரியும் எக்லிப்சிக் வடிவத்துல தான் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு. முட்டை வடிவம் தான், எக்லிப்ஸ் வடிவம் தான். அந்த வடிவத்தை கூடிய ஒரே சிம்பிள் இதுதான் பவுண்டரி. இங்கதான் வளையம், இங்கதான் வாலிபால் வரும், எல்லாமே கொசு வலை வரும், எல்லா வலைகள் இது எல்லாமே இங்கதான் வரும். ஏன் வரும் நீங்களே யோசிங்க. ஏன்பா முட்டை போடுறது செவ்வாய் வராது? சரி முட்டை போட்டா என்ன சார் ஆகுது? ஒரு கோழி வந்து அடகாகுது, கோழி வந்து செவ்வாய் முட்டை போடுது, அடைகாகுது, அடைகாச்சா என்ன சார் ஆகுது? கிறுக்கு பிடிக்குதுன்னு வாங்க.
ஒரு கோழி வந்து அடைக்காத்துல இருக்கும்போது அதுக்கிட்ட போனால் ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்கும், ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும், கிறுக்கு பிடிக்கும். ஏன் சார் கிறுக்கு பிடிக்குது? சந்திரன் நீச்சம் சார், சந்திரன் நீச்சம். இந்த பாவத்தில் சந்திரன் நீச்சம். சந்திரன் நீச்சமான என்ன ஆகும்? கிறுக்கு பிடிக்கும். இதுதான் முட்டை போயிடணும். சந்திரன் நீச்சமாகறதுனால கிறுக்கு பிடிக்குது. சந்திரன் நீச்சமாகறதுனால இது பாலூட்டி இனம் இல்லை. இந்த பாவகம் முட்டை போடுற இனம். இது பாலூட்டி இல்லை, பாலூட்டி இனம் இல்லை. இது திமிங்கலம், இது கடல் ராசி, இது பாலூட்டி ராசி வரும். ஏன் சார் குரு உச்சமடைகிறாரு? இங்கே சந்திரன் உச்சமடைகிறாரு. எல்லா ராசிக்கும் ஏன் இந்த கிரகம் உச்சமடையுது நீச்சமடையுது அதை எடுங்க, காரக ஆதிபத்தியத்தை எடுங்க, எல்லாத்தையுமே என்ன சொல்லிட்டே போகலாம். ஓகேங்களா? இவருக்கு முட்டை போறது செவ்வாய்ன்றதும் இந்த பாவத்துல இந்த செவ்வாய் கனெக்ட் வருது. அவர் லக்னம் தெரியல பேசிக்கா. ஓகேங்களா? இந்த புதன் வியாபாரம் வருது. சந்திரன் வந்து இந்த வளர்த்துருக்கிறாரு. அதனால வெண்மை நேரமா இருக்குன்னா சந்திரன். இந்த விருச்சிக பாவகம் தான் முட்டை பாவகம். முட்டைக்கான இடம் இது செவ்வாய், முட்டைக்கான காரகம். ஓகேங்களா? அப்போ பறவைகளுக்கெல்லாம் எப்படிப்பா செவ்வாய் சொல்றேன் அப்படின்னா, பறவைகள்லாம் ரொம்ப உயரமா பறக்கும். ஓகேங்களா? அதுக்கு பயம் அறியாது. அதுதான் மேஷம், உயரமான இடம், பயம் அறியாது. அதுதான் விளையாட சிம்பிள் போட்டான். இப்போ பறவைகளும் இந்த பாவகம் தான் வரும். இதை மாதிரி கிரகனுடைய காரகத்துவம் பாவகத்து இந்த மேஷ பாவத்துக்கு பறவை எடுத்துட்டு வரும் சார். சூடு சார். நார்மலா டெம்பரேச்சர் வந்து நம்ம மனிதர்களோட பறவைகளுக்கு ரொம்ப ஹீட் அதிகம். ஹீட்டான கிரகம் சார் செவ்வாய் தானே சார், செவ்வாயுடைய வீடு தானே சார். அப்போ நான் அந்த பறவை பறக்கிறதுக்கான என்னன்னு சொல்றேன். அப்போ பறவை இனத்துல புதனுடைய பறவை எது, செவ்வாயுடைய பறவை எது? புதனுடைய பறவை காற்று ராசியில் இருக்கு. அப்போ அந்த பறவைகள் காற்று இதை விட வேற மாதிரி வரும். சில பறவைகளை பார்த்தீங்கன்னா முட்டை போட்டு அடகு அதை அந்த இது பண்ணி அது குட்டி கொடுக்கும். சில பறவைகள் வந்து மண்ணுக்குள்ள முட்டை போட்டுட்டு அதை அடையெல்லாம் காக்காது, அதுவா குட்டி ஃபார்ம் ஆகிடும். இது மாதிரிலாம் வந்து புதன் சனி வந்துடும். அடை காத்து அது குட்டி பொறிக்குதான். அது செவ்வாய் சந்திரன். இது சந்திரனோட வீடு, நீர் வீடு. இங்க வந்து சந்திரன் நீச்சமாகிறார். அதனால இது பாலூட்டி இனம் இல்லை. இது குட்டி, இது முட்டை போட்டு அடை காத்து அதுக்கப்புறம் வரக்கூடிய இனம். இந்த மாதிரி சார் இதுக்கே நான் ஒரு 30 காரகம் எடுப்பேன். இந்த பாவகத்தை நீ யோசிங்க சார். இந்த பாவகத்துக்குள்ளே வாலிபால் ஏன் சார் நீங்க எடுத்துட்டு வந்தேன்? இந்த மாதிரி நிறைய இருக்கு சார். நிறைய ஒரு மாதிரி போகும். சங்கு வரும் சார். இங்க சங்கு வரும் சார். இது எதுனா சார் காலபுருஷன் 8ஆம் இடம். முட்டை எங்க சார் வருது? ஆனஸ்ல இருந்து வருது. இது 8ஆம் பாவம் சார். எப்படி வேணாலும் எடுக்கலாம் சார். இதை மாதிரி பாவகத்துக்கே எடுக்கலாம். நீங்க நட்சத்திரத்தை வச்சு சொல்ல முடியுமா? சாணத்தை வச்சு இந்த சொல்ல முடியும். இதுதான் பாவகம், காரகம், ஆதிபத்தியம். இதுக்குள்ளதான் பலன் ஒளிஞ்சிருக்கு. இது நீங்க இதுக்குள்ளேயே டெவலப் பண்ண, அது எக்ஸாக்டா சொல்றதுதான் பிரச்சனையா இருக்கு. ஆனா இதுக்குள்ள வருது எல்லா ஃபார்முலா. ஓகேங்களா? ஒருத்தர் என்ன சொன்னார் ஐயா, ஒருத்தர் கிரகத்துடைய பார்வைக்கு 1 மார்க் கொடுக்குறேன், போனா போதும் 10 கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கிரக பார்வைக்கு அவ்வளவுதான் சொன்னேன். நான் ஒன்னே சொல்றேன், ஐயா வந்ததுக்கு அப்புறம் தான் 10 பொருத்தை பார்த்து பல பேருக்கு கல்யாணம் ஆகும். அந்த நட்சி பொருத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. வந்து 10 பொருத்தை ஒழித்தவர் அதனுடைய தன்மையை மாற்றி அதை இல்லாம பண்றதுக்கு என்னென்ன வேலைலாம் செய்யணுமோ அது ஐயாவில் தான். 10 பொருத்தும் தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இருக்குது. அது ஐயாவுடைய வருகைக்கு அப்புறம் தான். மூல நட்சத்திரம் தான் மாமனாருக்கு ஆகாது, ஆயுள் நட்சத்திரம். இதை மாதிரி பல பேருக்கு மூல நட்சத்திரம் பார்த்தாலுமே திருமணம் ஆகாது போச்சு. அவங்க கலெக்டரா கூட இருக்கட்டும், டாக்டரா கூட இருக்கட்டும். இந்த இது வரைக்கும் மூல நட்சத்திரத்தை பத்தி அதை பேசாத ஒரே ஒரு குருநாதர் எங்களுடைய குருநாதர் தான். ஓகேங்களா? அதை நான் பெருமையாக நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா கிரகத்துக்கு பார்வை பலத்துக்கு 1% தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. கிரகத்துக்கு எல்லாம் பவரை கொடுக்க மாட்டீங்க, ரைட்டு, எல்லாம் தான். அப்போ மூல நட்சத்திரத்துல ஒரு தசை நடத்துது. மூல நட்சத்திரத்துல சந்திரன் இருக்குது. நீங்க மூல நட்சத்திரத்துல ஒரு சந்திரன் இருக்குன்னா நீங்க கேது தசைன்னு சொல்லுவீங்களா, மூல தசைன்னு சொல்லுவீங்களா? இது கிரகத்துக்கு வரீங்க. மூல நட்சத்திரம் தானே. நாளையில இருந்து எல்லாரும் மூல தசை. உத்தர நட்சத்திரத்துல குழந்தை பிறந்தா உத்தர தசைன்னு எடுங்க, சூரிய தசைன்னு எடுக்காதீங்க. நீங்க தான் கிரகத்துக்கு 1 டிகிரி 1% தான் பலன் கொடுக்குறேன்னு சொல்றீங்க. எல்லா நட்சத்திரத்துல இருந்தாலும் கிரக தசையை கன்வெர்ட் பண்றீங்க. இப்ப பூச நட்சத்திரத்துல இருந்தா சனியினுடைய தசைன்னு ஏன் சொல்றீங்க? கிரகத்துக்கு தான் பலமே இல்லையே, பூச தசைன்னு சொல்லுங்க. நாளையிலேருந்து கோயிலுக்கு போனீங்கன்னா நவகிரகங்கள்லாம் எடுத்துடுங்க. எல்லா நட்சத்திரத்துக்கும் 27 நட்சத்திரத்தையும் சுத்திட்டு வாங்க. எதுக்கு நவகிரகத்தை சுத்துறீங்க? நீங்க தான் 1% வந்து பலன் கொடுப்பேன், அதுக்கு மேல அதுக்கு பவர் இல்லை. கிரகத்தை டோட்டலா கொலாப்ஸ் பண்ணிடுங்க. நட்சத்திரம் தான் பெருசுன்னா நவகிரகம் எதுக்கு? தேவையில்லை. கிரகத்துல 1% கொடுத்துட்டீங்க. நட்சத்திரத்தை எடுத்துமா 27 நட்சத்திரத்தை கோவில் வச்சுட்டு எல்லாரும் 27 நட்சத்திரம் சுத்தி வரட்டும். 27 நட்சத்திர தசையா சொல்லுங்க. கிரகத்தை எடுத்துட்டு வராதிங்க. தசை கூட சூரிய தசைன்னு சொல்லாதீங்க, நட்சத்திர தசையா சொல்லுங்க. கிரகத்தையே எடுத்துட்டு வராதிங்க, கிரகத்தை பேசாதீங்க. ஏன்னா நீங்க கிரகத்துக்கு பலமே கொடுக்கல. நீங்க சௌகரியப்பட்டா நீங்க தான் சௌகரியப்பட்ட அந்த மாதிரி மாத்தி எடுக்கிறீங்க. நாளையிலேருந்து யாரோ நட்சத்திரத்துக்கு ரொம்ப பலம், கிரகத்துக்கு பலமே இல்லை அப்படி சொல்ற ஜோதிட ஆர்வலர்கள் எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்றேன், கிரகத்தை பத்தி பேசாதீங்க. ஓகேங்களா? கோயிலுக்கு போனா நட்சத்திரத்தை சுத்துங்க, கிரகத்தை சுத்தாதீங்க.
இப்போ ஒரு திருவோண நட்சத்திரம் அப்படின்னா சந்திர தசைன்னு சொல்லாதீங்க, திருவோண தசை அப்படின்னு சொல்லுங்க. ஓகேங்களா? இதை பற்றி ஏதாவது விமர்சனம் இருந்தால் பண்ணுங்க, ஆரோக்கியமாக பண்ணுங்க, நான் பதில் தர தயார். ஓகேங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.